நான் உங்களை அதிசயங்களை காண பண்ணுவேன் அப்படின்னு வார்த்தை வரும். அதை வந்து கர்த்தர் செஞ்சாரோ இல்லையோ, ஆனால் அமித்ஷாவும் மோடியும் இன்ன பிற சில பார்ப்பன கூட்டு சதிகாரர்களும் வந்து அதை நம்மளை அதிசயங்களை காண பண்ணுகிறார்கள். அது அந்த ஏற்கனவே அதாவது எம்ஜிஆருங்கிறதே இந்த மாதிரியான திரைப்பிரபலத்திலிருந்து வந்தவர் தான். அவருக்கு திராவிட பின்னணி எல்லாம் இருந்தாலுமே, ஆனால் கரெக்டாக பாருங்களேன், ஒரு பார்ப்பன பெண் அப்படி கரெக்டாக ஏதாவது ஒரு வகையில் அவங்க வாழ்க்கைக்குள்ளே வந்துடுவாங்க பின்னாடி. இப்போ பாருங்க, த்ரிஷாவா வாங்க, அவங்களும் ஒரு பார்ப்பன பெண் தான். இப்போ அதிகாரத்தில் இன்னும் வேடிக்கை என்னன்னா, விஜய்க்கு கூட ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ண முடியுமான்னு தெரியல. ஒரு நெருக்கடி வந்துச்சுன்னா, ஒரு பெண்ணை நீங்கள் இதெல்லாம் செய்யலாம் சொல்லலாமான்னு சொல்லி அப்படியே அதை வந்து அப்படியே டக்குன்னு குணச்சித்திரமாக மாறி ட்விட்டு போட்டு அதை ஒரு அலையாக மாற்றுறதுக்கெல்லாம் அந்த அம்மாவுக்கு தெரியும். விஜய் எல்லாம் ஓடிடுவார். 41 பேர் செத்துருவான்னா என்னன்னு தெரியாது. அதுக்கப்புறம் கீழே இருந்து ரெட்பிக்ஸ் பிலிக்ஸ் ஒரு கருத்துருவாக்கத்தை பண்ணி என்னத்தையாக ஒன்று பண்ணாதான் அடுத்த முறை சந்திக்கும் போது, பிலிக்ஸு இதாப்பா கடைசி நேரத்தில் என்னை காப்பாத்தின, செந்தில் பாலாஜி சதி பண்ணிட்டான், நீ மட்டும் சொல்லலைன்னா நான் மாட்டிகிட்டு இருந்திருப்பேன். ஆனால் த்ரிஷாவுக்கு ஒரு உள்ளுணர்வு டக்குன்னு சொல்லுவாங்க, ஒரு பெண்ணை நீங்கள் இப்படியெல்லாம் இது பண்ணலாமா அப்படின்னு. அதனால் இது வந்து ஒரு வகையான அது அந்த அந்த வலதுசாரி அந்த ஹெரிடிட்டி அது அவர்களுக்கு தெரியும். இது இவர் கற்றுக்கிடுவார். அதனால் தமிழ்நாடு மீண்டும் ஒரு மினியேச்சரான ஒரு எம்ஜிஆர் ஜெயலலிதா மாதிரியான ஒரு பாரம்பரியத்தை, ஒரு அதை விட சிறந்த பாரம்பரியத்தை. ஏன்னா எம்ஜிஆர் பக்கம்லாம் வந்து பல்வேறு திராவிட இயக்க சிந்தனையாளர்கள் இருந்தாங்க, சரிங்களா? கே மதியழகன், அதுக்கு முன்னாடி அவர் அதாவது திமுகவை உருவாக்கியவர்கள்லாம் இருந்தாங்க, சரிங்களா? அவர் நெடுஞ்செழியன்லாம் இருந்தார். இப்படிப்பட்ட பின்புலமெல்லாம் இல்லாமல் நான் யாருன்னே தெரியாதுங்க. கீதா ஜீவனை ஸ்ரீகாந்த்னு ஒரு கோமாளி நடிகர், அந்த நடிகருக்கு எந்த ஒரு இதுவுமே கிடையாதுங்க. அந்த நடிகரை நீங்க எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது. அவர் ஃப்ரெண்டு, அவர் ஒரு படத்தில் நடிச்சாரு, கொண்டு போய் விட்டான். அப்போ இதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ காட்டு நான் விஜய் காட்டு இல்லை. நான் சொல்றது, அவர்கள் நினைத்தால் விஜயே ஒரு XYZ தான்.